இந்த வீடியோவில் நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்னில் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் இந்த பிளைனில் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். வித்தவுட் டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதை வந்து ஒரு 6 mm க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கெட்சில் இந்த சர்ஃபேஸில் நான் வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஸ்கொயர் மாதிரி ஈவனாக வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். 25 லென்த்து வித்து ரெண்டுமே வந்து 25 கொடுக்குறேன். இப்போ இதை பேட் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு பேடு நான் வந்து 30 கொடுக்குறேன். இப்போ இதுதான் வந்து நம்ம அரே பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ண பேடு செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் அரே இதில் இன்ஸ்டன்சஸ் அண்டு ஸ்பேஸிங். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சென்சஸ் அண்ட் லென்த் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ காப்பீஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இன்ஸ்டன்சஸ்னால் நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு அர்த்தம். ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணோன்னா அந்த காப்பீஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு 5 வேணும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் அந்த ஸ்பேஸிங் வந்து இப்போ 20 இருக்குது. நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்டு, அதாவது ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் இது க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஸோ இது ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் அண்ட் ப்ளஸ். இப்போ அந்த சைடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஸ்பேஸிங்கும் இன்ஸ்டன்சஸ் எத்தனை காப்பீஸ் மட்டும் கொடுக்குறோம், ஓவரால் லென்த் வந்து அதுவே வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்பேஸிங்கை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து லென்த்தை வந்து அதுவே கால்குலேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஓகே. இந்த பேட்டர்னை டபுள் கிளிக் பண்ணி மறுபடியும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைரெக்ஷனில் போய்ட்டு சேம் இன்ஸ்டன்சஸ் அண்ட் ஸ்பேஸிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 6 கொடுக்குறேன். ஸ்பேஸிங் வந்து ஒரு 25 கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் வந்து ரெஃபரன்ஸில் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணி வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ ஓகே. ஏன் அப்படி இருக்குன்னா ஸ்பேஸிங் வந்து நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம், அதனால் வந்து அப்படி இருக்குது. இங்கே வந்து செகண்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து அது மெர்ஜ் ஆயிருந்துச்சு. வந்து இங்கே வந்து 55 mm நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இன்ஸ்டன்சஸ் அண்டு ஸ்பேஸிங் கான்செப்ட்.